Taste the Daily. அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிவகங்கை அருகே தலைமை ஆசிரியர் பள்ளிக்கு வராததால் பள்ளிக்கு அருகே உள்ள நாடக மேடையில் மாணவர்களுக்கு பெற்றோரே கல்வி கற்பித்து வருகின்றனர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் பாபு சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாபு சரவணன், இது பற்றிய விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் உமேஷ். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கல்லல் ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பகுதியில் கருங்குடி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 50 ஆண்டுகள் பொன்விழா கண்ட அரசு தொடக்கப்பள்ளி உள்ளது. இந்த பள்ளியில அந்த கிராமத்தைச் சேர்ந்த 5 மாணவிகள் 3 மாணவர்கள் பயின்று வர்றாங்க. இந்த பள்ளியில தலைமை ஆசிரியராக ஜெயமேரி என்பவர் பணிபுரிந்து வர்றாரு. அதே மாதிரி வகுப்பு ஆசிரியராகவும் ஒரு ஆசிரியர் பணிபுரிந்து வர்றாங்க. இந்த தலைமை ஆசிரியர் ஜெயமேரி மாணவர்களை பள்ளிக்கு சரியாக வருவதில்லை என்றும், மாணவர்களுக்கு சரியாக பாடங்கள் சொல்லித் தரவில்லை என்றும், மாணவர்களை தகாத வார்த்தைகளாக திட்டுவதாக மாணவர்கள் பெற்றோரிடம் கூறியதை தொடர்ந்து பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர் ஜெயமேரிட்ட கேட்கும்போது அவர்களையும் தகாத வார்த்தைகளை ஜெயமேரி பேசியிருக்காரு. அதனைத் தொடர்ந்து 3 நாட்களாக மாணவ மாணவிகளை பள்ளிக்கு அனுப்பாமல் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இன்னைக்கு பள்ளிக்கு எதிரில் உள்ள நாடக மேடையிலேயே பெற்றோர்கள் மாணவ மாணவிகளுக்கு அவர்களே பாடம் எடுக்க துவங்கினர். அதன் பின்பு 3 நாட்கள் தாமதமாக வந்த மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி செந்தில்குமார் இப்பொழுது ஜெயமேரியை பணி மாறுதல் செய்துள்ளார். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 3 நாள் தாமதமாக ஒரு பள்ளி ஆசிரியர் இடமாறுதல் செய்யப்பட்டது இந்த அரசின் அவலநிலையை காட்டுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாபு சரவணன்.